உங்களோட லைஃப்ல டிராவல் பண்ணும்போது இந்த இந்த பஸ் ஸ்டாப்பை தாண்டாம வர முடியாது அப்படின்ற மாதிரி உங்க லைஃப்ல இருந்தது பிக் பாஸ்ன்றது நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஏன் அப்படி பாக்குறேன் அப்படின்னா எனக்கு எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியல, எனக்கு தெரிஞ்சது அண்ட் ரொம்ப எமோஷனல் கண்டாது எனக்கு. அண்ட் என்னை தாண்டி நிறைய வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், நிறைய விமென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். இப்போ பிக் பாஸ் ஸ்டாப் பக்கம் வந்து நிக்குது பஸ். இப்ப டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? என்னோட கதை சொல்லட்டுமா? டாஸ்க்ல வந்து நான் என்னோட கதை சொல்லி முடிச்சிடொடனே வந்து அங்க இருக்க 14 பேருமே வந்து எனக்கு கொடுத்த ஹார்ட். அது என் கண்ணு முன்னாடி நிக்குது. அந்த விஷயம் வந்து லைக் வந்து ரொம்ப லைக் எவர்கிரீன் மெமரி இன் மை லைஃப். அது எனக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்குது. லைக் வந்து உங்களுக்கு காட்டினது 1 hour தான். பிகாஸ் அந்த 1 வீக் நான் இருந்தால் கூட அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் லைக் ரொம்ப இது. அதே மாதிரி ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டார் அண்ட் எண்டமோல் ஷைன் இருக்கவங்க எல்லாத்துக்குமே. பிகாஸ் பிக் பாஸ் இல்லாட்டி கண்டிப்பாக நமிதா வந்து மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருப்பேன்னு எனக்கே ஒரு கேள்விக்குறி தான். நான் வந்து எவ்வளோதான் படம் பண்ணாலும் எவ்வளோதான் வந்து விஷயங்கள் பண்ணாலும் இன்னைக்கு மக்கள் என்னை எங்கே பார்த்தாலும் மேம் உங்களுக்கு பிக் பாஸில் பார்த்தேன், உங்கள் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது, லைக் அந்த விஷயம் எப்பயுமே என்ன பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிக் பாஸ் இஸ் லைக் என்னோட லைஃப்பில் வந்து என்னோட கேம் சேஞ்சிங் கேம் டைம்.